நீங்கள் ஸ்டேஜ் 4க்கு சொன்னீங்க. ஸ்டேஜ் 1, 2 அது வந்து இயல்பாக நம்மளே ரொம்ப பெரிய மெடிக்கேஷன் இல்லாமல் சரி பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் அந்த மூலியமாக. ஸ்டேஜ் 1னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2, 3னாக்க வெளியில் வந்த டிஸ்கை எப்படி உள்ளே அனுப்புவீங்க? இப்போ நானுமே ஓரளவுக்கு தான், ஒரு 3/4 தான் உள்ளே போகும். லேசாக வெளியில் அப்படி லேசாக டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் போய் குத்தாது, உள்ளுக்குள்ளே வந்துடும். ஆனால் வெளியிலேருந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் லைஃபுக்கும் அந்த தொந்தரவு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது இப்படி இருக்குமே தவிர கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இப்போ கிரேட் 1 அதுக்கெல்லாம் வந்து என்ன சார் பண்ணலாம்? அந்த கிரேட் 1க்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது சார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வர்ம தைலம்னு ஒரு ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை வாங்கிக்கணும்னு நான் சொல்கிற எக்ஸசைஸ் செய்ய, நான் சொல்கிறத கேளுங்களேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். இந்த ஆயிலை வர வச்சு வாங்கிக்கிட்டோம், வர்ம தைலம். ரைட்டு. இந்த ஆயில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மேஜிக்கல் ப்ராடக்ட் இது. மூட்டுக்கு, எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையெல்லாம் வந்துட்டு ரெஜுவினேட் பண்ணக்கூடிய, லெகமெண்ட், கார்டிலேஜஸ் எல்லாம் ரெஜுவினேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆயில் இது. எங்கேயாவது பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயினில் போட்டிங்கன்னா பெயின் போயிடும், திரும்ப வருது. அந்த பெயின் கில்லர் ஆயில் கிடையாது, கோளாறையை சரி பண்ணி விட்டுரும். தொடர்ந்து போட்டுரும் கொஞ்சம் நாளைக்கு. அது மாதிரி இப்போ அந்த ஆயிலை வர வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ், உப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோக்கு 2 கையிலையும் அள்ளி, கல் உப்பு அள்ளி மண் சட்டியில் வறுத்து ஆற வச்சு துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி வச்சிடணும். அது அவரோட ஒய்ஃபு கட்டி வச்சுட்டு, இப்போது என்ன செய்யணும்னாக்கா, இவர் பக்கத்துலேயே ஸ்டவ்வு, அந்த தோசைக்கல், தாவா இதெல்லாம் எல்லாம் ரெடியாக, நம்ம ஆயில், உப்பு மூட்டை எல்லாம் ரெடியாக இருக்கணும். இவர் பாயை விரித்து வெறும் தரையில் மல்லாக்க படுத்துட்டு இந்த 2 காலையும் ஒட்டி மடக்கணும் சார்.